தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. முத்து, எங்கள் அப்பா காஞ்சிபுரத்தில் ஒரு நூலகர். இளம் வயதிலேயே தாயை இழந்துட்டான். அதனால தான் உங்களுக்கு தெரியும், நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாள் அம்மா. நிலா இருக்கிறது அம்மா நீ எங்கேன்னு அந்த கவிதை, அதை படிக்கிறவர்கள் கலங்காது இருக்க முடியாது. அவன் நூலகத்திலே வளர்ந்ததால் அவன் கற்காத நூல்கள் இல்லை. இளம் வயதிலேயே ஒரு பெரிய அறிஞன் ஆகிட்டான். அவன் பேரறிஞர் அண்ணா பிறந்த மண் இல்லையா, அவ்வளோ பெரிய அறிஞன் ஆகிவிட்டான். அதற்கு பிறகு என்னுடைய தம்பி ரமேஷ், அவன் வயதை விட அதிக புத்தகங்களை எழுதியவன் அவனுடைய தம்பி. அந்த தம்பியின் பிள்ளை என் மகன் ஆதவன். அவன் பெரிசாக சாதிக்கணும். நாங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான சித்தப்பா பெரியப்பாக்கள் அவனுக்கு இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையை இந்த விழாவின் மூலமாக. ஆனாலும் இந்த நிகழ்வை நாங்கள் முதல்ல இயக்குனர் சங்கம் சார்பாக எங்கள் அண்ணன் செல்வமணி எல்லாரும் சேர்ந்து எடுக்க முயற்சி பண்ணோம். அப்போது என் தம்பி ரமேஷ் ஒத்துக்கலை. சரி, அப்படி காலம் கடந்துருச்சு. ஆனாலும் இந்த நிகழ்வை ஈடுபாட்டோடு எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி ஏஎல் விஜய், ராம், சுரேஷ் காமாட்சி, ஏசிடிசி அந்த நிறுவனத்தாருக்கு என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும். என்றென்றும் நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம். என் தம்பியின் குடும்பம், எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு என்றென்றும் எங்களுடைய நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டிருப்போம். வணக்கம். நான் ஒன்று தான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். நான் குழந்தை மேடையில் இருக்கும்போது முத்துக்குமார் அவர்களுடைய பாடலில் ஏதாவது ஒரு 2 வரிகள் நீங்கள் பாடணுன்றது எங்களுடைய பெரிய ஆசை. எனக்கு எழுதின பாடல்கள் எல்லாமே பிடிக்கும். ஆனால் என் தம்பியின் எழுத்து கவிதை, அது ஒரு பாடல் மெட்டமைக்க போனாலோ எழுதினாலோ முதல்ல எனக்கு தான் அழைச்சி சொல்லுவான். தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. முத்து, எங்கள் அப்பா காஞ்சிபுரத்தில் ஒரு நூலகர். இளம் வயதிலேயே தாயை இழந்துட்டான். அதனால தான் உங்களுக்கு தெரியும், நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாள் அம்மா. நிலா இருக்கிறது அம்மா நீ எங்கேன்னு அந்த கவிதை, அதை படிக்கிறவர்கள் கலங்காது இருக்க முடியாது. அவன் நூலகத்திலே வளர்ந்ததால் அவன் கற்காத நூல்கள் இல்லை. இளம் வயதிலேயே ஒரு பெரிய அறிஞன் ஆகிட்டான். அவன் பேரறிஞர் அண்ணா பிறந்த மண் இல்லையா, அவ்வளோ பெரிய அறிஞன் ஆகிவிட்டான். அதற்கு பிறகு என்னுடைய தம்பி ரமேஷ், அவன் வயதை விட அதிக புத்தகங்களை எழுதியவன் அவனுடைய தம்பி. அந்த தம்பியின் பிள்ளை என் மகன் ஆதவன். அவன் பெரிசாக சாதிக்கணும். நாங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான சித்தப்பா பெரியப்பாக்கள் அவனுக்கு இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையை இந்த விழாவின் மூலமாக. ஆனாலும் இந்த நிகழ்வை நாங்கள் முதல்ல இயக்குனர் சங்கம் சார்பாக எங்கள் அண்ணன் செல்வமணி எல்லாரும் சேர்ந்து எடுக்க முயற்சி பண்ணோம். அப்போது என் தம்பி ரமேஷ் ஒத்துக்கலை. சரி, அப்படி காலம் கடந்துருச்சு. ஆனாலும் இந்த நிகழ்வை ஈடுபாட்டோடு எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி ஏஎல் விஜய், ராம், சுரேஷ் காமாட்சி, ஏசிடிசி அந்த நிறுவனத்தாருக்கு என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும்.